வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்? டாப் 5 பெனிஃபிட்ஸ் ஆஃப் பார்ன்யார்ட் மில்லட்ஸ். அதாவது சிறுதானியத்துல ஒன்னான குதிரவாளியோ அதோட 5 பலன்களை பத்தி பார்க்க போறோம். குதிரவாளியோட சயின்டிபிக் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எச்சினோக்ளோவா ப்ரூமெண்டேஷியா. இந்த வெரைட்டி உத்தராஞ்சல் பகுதியில நிறைய விளையுது. குதிரவாளிய ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒரு பேர்ல கூப்பிடுறாங்க. பெங்காலில இதோட பேரு ஷாமா, குஜராத்தில மொராயோ, இந்தியில சான்வா, கன்னடால ஊடாலு, தெலுங்குல உடலு. எப்படி சாப்பிடலாம் அப்படின்றத ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு இதுல. இந்த குதிரவாளி மேல இருக்கிற அஸ்க், அது பேர் என்ன, உமி, தவடு, அது ஜீரணம் ஆகாது. அதை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு சாப்பிடணும். இன்னைக்கு இப்போ குதிரவாளியை பத்தி தெரிஞ்சுட்டோம். அடுத்ததா நம்ம என்ன பார்க்கலாம்னா அதோட பயனை பத்தி பார்க்கலாம். வாங்க முதல் பாயிண்ட் பார்க்கலாம். குதிரவாளியில அதிகமா ஜீரணிக்கக்கூடிய புரோட்டீன் இருக்கு, கம்மியான கலோரி இருக்கு. 25 கிராம் குதிரவாளியில 75 கலோரி இருக்கு, 1.5 கிராம் புரோட்டீன் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துட்டோம். இப்ப ரெண்டாவது பாயிண்ட் என்ன? ஃபைபர். ஃபைபர்னா என்ன? நார்ச்சத்து. நார்ச்சத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த குதிரவாளியில நார்ச்சத்து ரொம்ப அதிகம். மற்ற தானியங்களை விட குதிரவாளியில ஒரு ஆள் சாப்பிட்ற குதிரவாளியில கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கு? 2.4 கிராம் நார்ச்சத்து இருக்கு. ஸோ ஜேர்னல் ஆஃப் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ன சொல்லியிருக்குன்னா, குதிரவாளியில கரையிற ஃபைபரும் இருக்கு, கரையாத ஃபைபரும் இருக்கு. கரையிற ஃபைபர் 4.2%, கரையாத ஃபைபர் 8.4% இருக்கு. இதனால இந்த குதிரவாளி சாப்பிட்டா மலச்சிக்கல் வராது, வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறையும், தசைப்பிடிப்பு போயிடும். இப்போ தசைப்பிடிப்புனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதான் நமக்கு எப்பப்போ பிடிக்குமே, சுளுக்கு, இடுப்பு வலி, அங்கங்க பிடிச்சிக்கிறது, கழுத்து, இந்த மாதிரி எதனால வர்றது? தசை வீக்கமா போறதுனால வர்றது. ஸோ நம்மளோட தசை மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிடும் குதிரவாளி சாப்பிட்டா. ஸோ நீங்க கண்டிப்பா எல்லாரும் குதிரவாளி கண்டிப்பா சாப்பிடுங்க. இப்போ 2 பாயிண்ட் பார்த்துட்டோம். இப்போ 3வது பாயிண்ட் பார்ப்போம். கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு. கிளைசமிக் இண்டெக்ஸ்னா என்னன்னா, அது சாப்பிட்ட உடனே குளுக்கோஸா ஆறது. குளுக்கோஸ் எப்பவுமே டக்குன்னு அரிசிலாம் சாப்பிட்டா சீக்கிரம் ஆயிடும். ஆனா குதிரவாளி சாப்பிட்டா ரொம்ப ஸ்லோவா தான் ப்ராசஸ் நடக்கும், சட்டுன்னு குளுக்கோஸா மாறிடாது. ஸோ நமக்கு ரெகுலர் இன்டேக் ரெகுலரா நமக்கு எனர்ஜி கிடைச்சுட்டே இருக்கும், குளுக்கோஸ் லெவலும் அப்படியே மெயின்டைன் ஆகும். அடுத்தது ஸ்டார்ச் அதிகமா இருக்கிறதுனால இதுல இருதய நோய்க்காரர்களுக்கும் சக்கரை நோயாருக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க ஒரு ரிசர்ச்ல கூட சொல்லியிருக்காங்க, இந்த குதிரவாளியை 1 வாரம் சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டா பார்த்தா அவங்களுக்கு இந்த சர்க்கரையோட லெவல் ரொம்ப குறைஞ்சு போயிடுதான். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது குளூட்டன். 4வது பாயிண்ட்ல என்ன பார்க்க போறோம்? குளூட்டன். குளூட்டன் இல்லாத ஒரு உணவுனா அது குதிரவாளியை சொல்லலாம். அரிசி கோதுமைக்கு அடுத்தபடியா ஒரு மாற்று உணவா நம்ம குதிரவாளிய சாதமா சமைச்சு சாம்பார், ரசம், மோர் போட்டு சாப்பிடலாம். அடுத்ததா பார்க்க போறோம்னா 5வது பாயிண்ட் இரும்பு சத்து. இரும்பு சத்துன்னா என்ன? அயன். அயன் சத்து ரொம்பவே இருக்கு. ஒரு 100 கிராம் குதிரவாளியில 18.6 கிராம் இரும்பு சத்து இருக்கு. ஸோ இந்த ஆய்வுப்படி சொன்னதுனால நமக்கு இரும்பு சத்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நமக்கு அயன் குறைஞ்சதுன்னா என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? ரொம்ப அனிமிக்கா இருக்குன்னுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? ரத்த சோகப்பா, உடம்புல ரத்தமே இல்லை அப்படின்வாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ரத்த சோகம் வந்தா ஒரே மயக்கமா இருக்கும், பல்ஸ் டவுன் ஆயிடும். ஸோ நம்ம இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. கீரைலாம் எப்படி சாப்பிட்டா இரும்பு சக்தி கிடைக்குதோ அந்த மாதிரி குதிரவாளியில அந்த அளவுக்கு ஈக்குவலா இரும்பு சக்தி இருக்கிறதுனால கண்டிப்பா எல்லாரும் குதிரவாளிய சாப்பிடணும். 5 பாயிண்ட் பார்த்துட்டோமா? இப்ப குதிரவாளியில நிறைய வெரைட்டிஸா நம்ம பண்ணலாம், என்னென்னவோ பண்ணலாம், வெரைட்டிஸா பண்ணலாம். பொங்கல், இட்லி, தோசை, வடை, பாயசம், எல்லாமே என்ன ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லாமே பண்ணலாம் நீங்க குதிரவாளியில. ஸோ மேல ஒரு லிங்க் தெரியுது பாருங்க, குதிரவாளி பாயசம். அதை போய் கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவை பாருங்க. பாத்தீங்கன்னா குதிரவாளி பாயசம் எப்படி பண்றதுன்னு அருமையா போட்டிருக்கோம். அடுத்தது உங்களுக்கு கீழே பாருங்க, இப்போ முடியுதா? இங்க பாருங்க,
ஒரு லிங்க் வந்திருக்கு பாத்தீங்களா, 2 வீடியோஸ் வந்திருக்குல்ல, அதெல்லாம் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல குதிரவாளியை பத்தி அக்கூசிலினா ஒன்றும் இல்லை, பொங்கல் தான். குதிரவாளி பணியாரமும் போட்டிருக்கோம். இதை நீங்க பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த கண்டென்ட் நல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிரமாதமா இருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. அப்புறமா ஒரே ஒரு ரிக்வஸ்ட், எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஆரோக்கியமா சாப்பிட்றோம், ஆரோக்கியமா இருக்கோம். வணக்கம்.